ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி கோதுமை மாவை வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் மசாலா மிக்ஸோட ஒரு ஆனியன் பரோட்டா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எவ்வளவு நேரம் ஆனாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. இந்த பரோட்டாவுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ் எதுவுமே தேவைப்படாதுங்க. இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுருக்கிறதுனால அது வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி விடுறதுக்குமே ஒரு சூப்பரான ரெசிபிங்க. நைட்டு டின்னருக்குமே சாப்பிட்லாம். நம்ம கோதுமை மாவு செய்திருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. பாருங்கள், நல்ல லேயராக இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குங்க. இந்த பரோட்டாவோட ஹைலைட்டே சைடிஷ் எதுவுமே தேவைப்படாதுங்க. அப்படியே சைடிஷ் வேணும்னாலும் நீங்கள் தயிர் ரைத்தா வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பரோட்டா ரெசிபியை செய்து கொடுத்து பாருங்கள். ஒரு பீஸ் கூட மிச்சம் வராது, விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க. வாங்க இந்த டேஸ்ட்டான கோதுமை பரோட்டாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கின பேக்கெட் மாவு தான் யூஸ் பண்ணுறேன். பேக்கெட் மாவு எது வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, இல்லை வீட்டில் இருக்கிற மாவு இருந்ததுன்னா கூட அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கிட்டு அதில் இந்த பொருளெல்லாம் மாவுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. முதல்ல உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு வச்சுக்கலாம். தண்ணி வந்து ஒரே தான் சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசைங்க. நீங்கள் பிசையும் போதே மாவு நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. இதை நம்ம ஊற வைக்கலாம் தேவையில்லை. மாவு பசைஞ்சு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு உடனே நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்படி செய்யும் போதுமே பார்த்திங்கன்னா பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்குங்க. மாவு பிசையும் போது மட்டும் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து பசைஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லாவே பசைஞ்சு வந்துட்டு கையில் தொட்டு பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி பசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம். நம்ம மசாலா ரெடி பண்ணுற வரைக்கும் இது வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊறினாலே போதுமானதுங்க. ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 இன்ச் அளவு இஞ்சி துண்டு எடுத்துருக்கிறேன். அதை வந்து இந்த தேங்காய் துருவியில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இஞ்சியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்தோன்னா நம்ம பரோட்டாவுக்கு தேய்க்கும் போது பிரிஞ்சு வரும், அதனால் நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை பிழிஞ்சு விட்டுட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு ஓமம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து 2 கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி க்ரஷ் பண்ண தெரியலனா இடி உரல் வச்சு நல்லா இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து பசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் பிசைய வெங்காயத்துலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும், அதுலேயே மசாலா நல்லா கோட்டிங் ஆகி வந்துடும். தேவைப்பட்டால் மட்டும் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்து பசைஞ்சு விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா உதிரியாக வர்ற மாதிரி பசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்து திரும்ப ஒரு முறை நல்லா பசைஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி பசையும் போது மசாலா வந்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. சோம்பு சீரகம் பொரிஞ்சு வந்தோடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் வந்து ரொம்ப மொறுமொறுன்னு வரக்கூடாதுங்க. ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கி வந்தாலே போதுமானது. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது. நீங்கள் வதக்க வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக உதிரியாக வர ஆரம்பிக்கும். ஜஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் வதக்கினாலே போதுங்க.
இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண வச்ச மாவை சின்ன சின்ன உருண்டையாக நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் உருண்டையாகவே உருட்டிக்கலாம். இப்போ உருட்டின மாவை கோதுமை மாவில் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. பரட்டிட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் மீடியமான சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 உருண்டையை தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி வச்ச மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் மிக்ஸை சேர்த்துட்டு மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு மாவை நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்து மூடி வச்சிடலாம். வெங்காயம் வந்து வெளியில் வராதபடிக்கு நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு ஒரு நைஃபோ இல்லை பீட்சா கட்டரோ வச்சு சின்ன சின்ன லேயராக கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ரோலுக்கு 2 பீஸ் மாதிரி நான் ரோல் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணுன்ற சைஸில் நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஒரு சைடு. மீதம் இருக்கிற மாவை இன்னொரு ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப தடிமனாக தேய்ச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் மீடியம் சைஸில் திரட்டிட்டு அதை திரும்ப கோதுமை மாவில் பரட்டிக்கிட்டு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது மசாலா வந்து நல்லா மாவோட மிக்ஸ் ஆகி வந்துடும். பரோட்டா சுட்டு எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா லேயராக வரும். தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக எள்ளும் கொத்தமல்லி தலையும் விட்டுட்டு திருப்பி போட்டுடலாம். ஒரு சைடு நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் திருப்பி விட்டுடுங்க. 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு வீட் பரோட்டா வந்து ரெடி பண்ணிட்டோங்க. பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா கோல்டன் கலரில் இருக்குது. மேலே நல்லா உப்பி வரும். ஓரத்துலலாம் நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுங்க. நீங்கள் பரோட்டா செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாவு எல்லாத்தையும் நல்லா உருட்டி ஸ்டஃபிங்கோட ரோல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பரோட்டா கடகடன்னு போட்டு எடுத்துடலாம். ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு செய்து கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக செய்து கொடுக்கும்போது பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்டான வீட் ஆனியன் பரோட்டாவை இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.